शम्भुध्यान वसंत संगिनी हृदारामे अग जीर्णश्चताः स्रस्ता भक्तिलताश्चडा विलसिताः पुण्यप्रवालश्रिताः दीप्यन्ते गुणगोरकाः जपवचः पुष्पाणि सद्वासना ஞானானந்தசுதா மகரந்தலஹரி சம்வித் பலாப்யு உன்னதீஹி. இப்போது ஒரு பெரிய தோட்டம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த தோட்டத்தில் காலம் மாற மாற இலைகள் உதிரும், புதுசாக இலைகள் துளிர்க்கும். இந்த இலையுதிர் காலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்போ இலைகளெல்லாம் நிறைய உதிர்ந்துடும். ஆனால் அப்படி இல்லாமல் வசந்த காலம், இன்னும் அந்த வசந்த காலம் முழுசாக வரல. அதுக்கு முன்னோட பனிக்காலம் முடியும். இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னால் நாம் இப்போ இருக்கக்கூடியது முன்பனிக்காலம்னு பேர். மார்கழி மாதமும் தை மாதமும் முன்பனிக்காலம், மாசியும் பங்குனியும் பின்பனிக்காலம், சித்திரை மாதம் இளவேனில் தொடங்கும், அதுதான் வசந்த ருத்து தொடங்கும். இந்த பனிக்காலத்தில் சில செடிகளில் இருக்கிற இலைகள், மரங்களில் இருக்கிற இலைகள்லாம் அப்படியே ரொம்ப பழுத்து போயிருக்கும். இந்த பனியினுடைய தாக்கத்தினால, பனியினுடைய செல்வாக்குனால. ஏன்னா 4 மாதம் கிட்டத்தட்ட முன்பனியாக இருந்தாலும் சரி பின்பனியாக இருந்தாலும் சரி, சில குறிப்பிட்ட மரங்கள் செடிகள் அந்த பனி ரொம்ப தாங்காது. அந்த இலையெல்லாம் அப்படியே சுருங்கி போகும். அது என்ன ஆகும்னா, பனி முடியறச்சே அந்த இலையெல்லாம் கீழே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் புதுசாக துளிர் விடும். இப்போ இலையெல்லாம் உதிர்றது, புதுசாக துளிர் விடுகிறது. எதில் துளிர் விடுகிறது? இந்த பழைய மரங்களில் இருக்கக்கூடிய பழைய இலைகள்லாம் கீழே விழுந்து புதுசாக வரக்கூடிய சின்ன 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 கொடிகள், அந்த கொடிகளில் புதுசு புதுசாக இலைகள் துளிர் விடுகின்றன. இளவேனில் காலத்தில் அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே அந்த க்ரீப்பர்ஸ், ட்வைனர்ஸில் தான் துளிர் விட்டு அதில் அப்புறம் பூவாக பூக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். அந்த இளவேனில் வசந்த ருத்துவின் ஆரம்பம். இப்போ அதை பாடுறார். அக ஜீர்ணஸ்சதாஹா ஸ்ரஸ்தா, ஏற்கனவே ஜீரணமாகிவிட்டன்னா வாழ்ந்து முடிந்து விட்ட பழுத்து போன இலைகள் இருக்கா இல்லையா, அந்த பழுத்த இலைகளெல்லாம் ஸ்ரஸ்தா கீழே விழுந்து விடுகின்றன. எப்போது இவையெல்லாம் கீழே விழுந்து விடுகின்றன? வசந்த சங்கினி, வசந்த காலம் வருகிறது. அந்த வசந்த காலம் வரும்போது புதிய துளிர்கள் வர வேண்டும்ங்கிறதுக்காக இந்த பழைய இலைகளெல்லாம் விழுந்து விடுகின்றன. அந்த சமயத்தில் அழகான கொடிகள், அந்த கொடிகள் அப்படி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் இப்போ நல்ல பெருசாக வளர்ந்து நல்ல நீளமான கொடிகள், புதுசாக கொடிகள் நிறைய தோன்ற ஆரம்பிக்கின்றன. எந்த கொடிகள்? பக்தி லதாஸ்சடா விலசிதா, பக்திங்கிற கொடிகள் நல்ல அழகாக இப்போது வளைந்து வளைந்து வளரத் தொடங்குகின்றன. இந்த கொடிகளில் புதுசு புதுசாக துளிர்கள் புண்ணிய பிரவால ஸ்ரிதாக, புண்ணியங்கிற அந்த சின்ன 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 துளிர்கள், அந்த பக்தி க்ரீப்பர்ஸ், பக்தி லதான்னு சொன்னால் கொடி, பக்தி லதாவில் சின்ன சின்னதாக இப்போது புண்ணியம் துளிர்விடத் தொடங்குகிறது. தீப்யந்தே குணகோரகாக, அது மாத்திரமில்லை, வசந்த காலம்னா பூ வரணும். இப்போ சின்ன சின்ன துளிர்கள் சில கொடிகளில் வந்தாச்சு. இன்னும் சில கொடிகள் கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருக்கா இல்லையா, அந்த கொடிகளில் இப்போ தான் மொட்டு வருது. எந்த மொட்டு வருது? தீப்யந்தே குணகோரகாக. என்ன மாதிரி மொட்டு வருதுன்னு சொன்னால், குணம், நல்ல குணம்ங்கிற அந்த மொட்டுக்கள், அந்த அரும்புகள் வருகின்றன. பளிச்சுன்னு, நீங்கள் புதுசாக ஒரு மொட்டு வந்திருக்குன்னு சொன்னால் அது பளிச்சுன்னு தெரியும் அந்த செடிக்கு நடுவில், அந்த பச்சைக்கு நடுவில். அந்த மாதிரி தீப்யந்தே, ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய, பிரைட்டாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். சரி, புஷ்பங்களும் வருகின்றன. என்ன புஷ்பங்கள் அப்படின்னு கேட்டால் ஜப வச்ச புஷ்பாணி.
இப்போ எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிக்சர் நமக்கு கிளியர் ஆகும். வசந்தம் வந்து விட்டது. எந்த வசந்தம்? அதைத்தான் முதல்ல ஆரம்பித்தார். ஷம்பு தியான வசந்த சங்கீனி. வசந்தம் வந்து சேருகிறது, சங்கமாகிறது. சங்கீனி வசந்தம் வந்து சேருகிறது. எந்த வசந்தம்னா ஷம்பு என்கிற அந்த ஷம்புவை தியானம் பண்ண ஆரம்பித்தால் அது வசந்தம். பகவானுடைய தியானம் இருக்கே அது வசந்தம். இப்போ மனசுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்குது. மனசுக்குள்ள ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் ஏற்கனவே பழுத்து போய் வேண்டாம்னு இருக்கக்கூடிய இலைகள் இருக்கின்றன. இந்த தோட்டத்தை என்ன பண்ணணும்? இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எந்த தோட்டக்காரனும் வேண்டாம். நாம் எந்த அறிவாளையும் எடுத்துட்டு கம்பு கட்டையெல்லாம் எடுத்துன்னு போய் எதையும் க்ளீன் பண்ண வேண்டாம். பேசாமல் பகவத் தியானம் பண்ணினா அந்த வசந்தம் வந்து இந்த தோட்டத்தில் சேர்ந்த உடனே இதில் இருக்கிற வேண்டாத இலைகளெல்லாம் கீழே விழுந்து போய்விடும். அகஜீர்ணசதா, அதெல்லாம் ஸ்ரஸ்தா, அதெல்லாம் போயிடும். சரி, அடுத்தது என்ன? இதில் இருக்கக்கூடிய கொடிகள், பக்திங்கிற கொடி நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி புதுசு புதுசாக நிறைய வளரும். பக்தி கொடி ஒன்றே ஒன்று இல்லை, நிறைய பக்தி கொடிகள். பக்தி லதா சடா விலசிதா, நிறைய அப்படியே கொத்து கொத்தா அந்த கொடிகள் வளரும். சடான்னு சொல்லும்போது நிறைய மல்டிடியூட் பக்தி கொடிகள் வளரும். அப்படி வளரும்போது அதில் புதுசு புதுசாக புண்ணியம், பகவத் தியானத்தினால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் இருக்கே, புண்ணிய பிரவால ஸ்ருதா, அந்த கொழுந்தெல்லாம் அப்படியே புண்ணியமெல்லாம் கொழுந்து விட்டு குட்டி குட்டியாக அந்த துளிர்கள் வரும். அதுக்கப்புறம் அதில் பூ பூக்கும். அது என்ன பூ பூக்கும் தெரியுமா? நல்ல குணம்ங்கிற பூ. அதுதான் மொட்டாக வரும். தீப்யந்தே குண கோரகாக. சரி, அந்த நல்ல குணம்ங்கிற மொட்டு வந்த உடனே நல்ல புஷ்பம் மலரும். எந்த புஷ்பம்னு கேட்டால் வாயில் வருகிற வார்த்தைகள் ஜப வச்சக புஷ்பாணி, பகவன் நாமா வரும். அப்படியே அதை மீறி வேற ஏதாவது வந்தாலும் அந்த வச்சனம் நல்ல மலராக, நல்ல வாசனையை தரக்கூடிய மலர்களாக அந்த வார்த்தைகள் மலரும். சத் வாசனா ஞானானந்த சுதா மகரந்த லஹரி. இப்போ அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம், அதில் இருக்கிற தேன் எப்படின்னு கேட்டால் சத் வாசனா ஞானானந்தம். நல்ல வாசனை உள்ள, நல்ல மனம் உள்ள, ஞானம் செறிந்த மகரந்தம் அதில் தேனாக வரும். சம்வித் பலாப்யு உன்னதீஹி. இதில் நிறைய பழங்கள். சம்வித்னா பழம். சம்வித் பலாப்யு ஞானப்பழம்னு சொல்லலாம். நல்ல பழம், நல்ல பழங்கள் இதிலே வரும். என்ன பழங்கள்? இந்த ஆன்மாவுக்கு புண்ணியம் கிடைத்துவிடும். சொல்கிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும், நல்ல குணங்களாக இருக்கும்னா இதுவே ஒரு ஞான பழமாக, நல்ல பழமாக இதுவே கனிந்துவிடும். இந்த ஆன்மா ஒரு நல்ல பழமாக ஞானானந்த சுதா மகரந்த லஹரி சம்வித் பலாப்யு உன்னதீஹி. உன்னதமான பழம் அங்கே தோன்றிவிடும். இதுவே நல்ல பழமாக. சில பேரை பார்த்தா சொல்கிறோமா இல்லையா, ஞான பழமாக இருக்கார், பக்தி பழமாக இருக்கார், சிவப்பழமாக இருக்கார்னு. ஒரு நல்ல பழமாக இந்த ஆன்மா கனிந்துவிடும். இந்த மனத்தோட்டத்தில் ஷம்புவின் தியானம்ங்கிற வசந்தம் வந்தால் போதும். ஒரு கதை உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒருத்தர் மரத்துக்கு மேலே ஏறி உக்காண்டார். அப்படி மரத்து மேலே ஏறி உக்காந்துன்னு அங்கேருந்து கிளையெல்லாம் உலுக்கினார். பழமெல்லாம் கீழே விழுந்தது. அப்படி கீழே விழுந்தோடனே கீழே நின்னவன் அந்த பழத்தை எடுத்தா. மண் ஒட்டி இருந்தது. ஊதினா. மேலேருந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பாட்டி, பழம் சுடுறதா அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்படின்னு ஒரு கதை உண்டா இல்லையா, சுட்ட பழம் சுடாத பழம் கதை. இந்த கதையை கொஞ்சம் திசை திருப்பி விட்டுட்டோம். இந்த கதைக்கு என்ன ஒரு த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிம்பார்களே, அதுக்கு என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரினாக்க, சாதாரணமாக சொல்லுவது, ஔவை பாட்டிக்கு தனக்கு நன்றாக தமிழ் தெரியும் என்கிற ஒரு செருக்கு இருந்தது. அந்த செருக்கை அடக்குவதற்காக முருகப்பெருமான் வந்து அந்த பழத்தெல்லாம் கீழே உதுத்தார். சுட்ட பழம் அப்படின்னு ஒன்று உண்டா தமிழில், செருக்கு.
சுட்ட பழம்னு ஒன்று கிடையாது. சுட்ட பழமா? என்ன பாட்டி, பழம் சுடுகிறதானா? பழம் எப்படி சுட முடியும்? ஏன் ஊதுற? உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு தான் கேட்டார் முதல்ல. கேட்டது சுட்ட பழம். அப்படின்னா என்ன, சுட்ட பழம்னு ஒன்று உண்டா? பழம் சுடாது அப்படின்னு பாட்டி ஏதோ அவர்கிட்ட தமிழை பற்றி சொன்னதாகவும், பாட்டியினுடைய தமிழ்ச்செருக்கை அடக்குவதற்காக இந்த நாடகம் நடந்தது அப்படின்னு சொல்கிறோம். சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு கேள்வி கேட்டு பழம் சுடாது அப்படின்னு பாட்டி சொல்லி, அவ்வை பாட்டி அப்படி ஞானச்செருக்கோடு இருந்திருப்பாளா? ஞானச்செருக்கு இருந்தால் கூட தப்பு இல்லை, ஆனால் அவ்வை பாட்டி அப்படி செருக்கோடு இருந்திருப்பாளா? இந்த கதை அதுக்கு தான் வந்துதாங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் இந்த கதைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் வேற. பாட்டி பழம் சுடுறதான்னார். ஊதற பழம், மண் ஒட்டி இருந்த பழம் சுட்ட பழம்னு கணக்கு இல்லையா? மண் ஒட்டாத பழம் சுடாத பழம். ஏன்னா மண் ஒட்டின பழத்தை தான் அவள் ஊதினா, அதனால் சுட்ட பழம். இப்போது சூடை ஆற்றுவதற்கு ஊதுவது மட்டும்தான் வழியா? சூட்டை ஆற்றுறதுங்கிறதுனா நம்ம ஏதாவது ஒரு பானம் சூடாக இருக்கக்கூடியது, காஃபி இருக்குது, டீ இருக்குது, சூடாக இருக்குன்னா, பால் இருக்குன்னா அதை கொஞ்சம் ஊதி ஆற்றுவோம். பட் அந்த ஒரு சின்ன, அது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக ஆற்றலாம். வெப்பத்தை குறைக்கணும்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணலாம். அதை போய் பாட்டி பண்ணினா அப்படின்னு அந்த கதையில் கொண்டு போய் நுழைக்கிறதுங்கிறது கொஞ்சம் லிட்டில் அவுட் ஆஃப் த வே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சுட்ட பழம் சுடாத பழம் அவள் ஊதினாலே அதையே வேற ஒரு கோணத்தில் பார்க்கலாம். மண் ஒட்டி இருந்த பழம், ஒரு பழத்தில் மண் ஒட்டி இருக்கு, இன்னொரு பழத்தில் மண் ஒட்டலை. மண் ஒட்டின பழத்தை சுட்ட பழம் என்றும், மண் ஒட்டாத பழத்தை சுடாத பழம் அப்படின்னும் இந்த கதையை வச்சு சொல்கிறோம். எப்போ மண் ஒட்டும்? எப்போ மண் ஒட்டும்? ஒரு பழத்தில் எப்போ மண் ஒட்டும்? பழம் மேலேந்து கீழே விழறது. அந்த பழத்தில் எப்போ மண் ஒட்டும்? நல்ல கனிஞ்ச கனியாக இருந்தால் ஒட்டாது. முழுசாக கனிஞ்ச கனியாக இருந்தால் ஒட்டாது. கொஞ்சம் அரைகுறையாக இருக்கும்போது தான் ஒட்டும். அந்த தோலில் இன்னமும் மண் ஒட்டுறதுக்கு ஏதோ இருக்குன்னா தான் ஒட்டும். நல்ல கனிஞ்ச கனி பாருங்களேன், அது எந்த பழமாக இருந்தாலும் சரி, சிலதில் நல்லா தெரியும், சிலதில் தெரியாது. நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் அந்த தோல் அப்படியே கொஞ்சம் சுருங்கி போய் ஒரு பளபளப்பு வந்துடும். அதில் ஒரு விதமான பளபளப்பு வரும், கொஞ்சம் தோல் சுருங்கும், அதில் எதுவுமே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஒட்டாத பழம் தான் ஆக்சுவலாக சுட்ட பழம். சுட்ட பழம் சுடாத பழம் வித் த ஸ்டோரி, த சூப்பர்ஃபிஷியல் அப்ரோச் டு த ஸ்டோரியை வச்சு பார்த்தோம்னா, மண் ஒட்டின பழம் சுட்ட பழம், மண் ஒட்டாத பழம் சுடாத பழம். ஆனால் ஆக்சுவலாக ஃபிலசாஃபிக்கலாக பார்த்தா சுட்ட பழம்ங்கிறது மண் ஒட்டாத பழம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, இல்லையா? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான வெப்பங்களில் சுட்டு 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 கடைசியில் விட்டு போகிறது இருக்கே, அதுதான் சுட்ட பழம். சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு என்ன அர்த்தம்? ஈரமாக இருக்கிற பானையை தொட்டா ஒட்டும், ஆனால் அந்த பானையை நல்லா வச்சு சுட்டாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ஒட்டாது. இது வேங்கடம். இந்த வாழ்க்கையே கட்டம். இந்த கட்டம் போட்டு இதில் நல்லா வெந்து பார்த்தோமா இல்லையா, அவிந்து போகக்கூடிய தன்மை. அப்படின்னா அந்த அவிந்து போகக்கூடிய தன்மையில் நல்ல வெந்து போய் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் எல்லாம் விட்டு போயிடும் ஒரு ஸ்டேஜில். அந்த விட்டு போகக்கூடிய நிலைக்கு பாட்டி வந்துட்டாளா இல்லையான்னு முருகப்பெருமான் கேட்குறார். பாட்டி, நீ சுட்ட பழமாக இருக்கியா சுடாத பழமாக இருக்கியா? உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இல்லை, நீ என்னவா இருக்க? நீ இன்னமும் ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கன்னா உனக்கு லௌகீகம் இன்னும் போகலைன்னு அர்த்தம். இன்னமும் ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கேன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் ஒட்டிக்கும், பந்த பாசம் எல்லாம் ஒட்டிக்கும், இந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கும். இந்த மண்ணை விட்டு புறப்படுவதற்கு உன்னுடைய ஆன்மா ஆயத்தமாக இருக்கிறதா? இந்த மண் ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இருக்கியா, இல்லை இந்த மண் ஒட்டிக்கொள்ளாத தன்மையை நீ அடைந்து விட்டாயா? பழம் கீழே விழுந்ததுன்னா மண்ணில் ஒட்டுறதுன்னு சொன்னால்
பாதி பழம் பாதி காய், இல்லை ஏதோ இன்னும் பிடிமானம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆன்மாவுக்கு பிடிமானம் இல்லாத நிலை வர வேண்டும்னா நீ மொத்தமாக இதையெல்லாம் விடக்கூடிய நிலைனா முழுசாக கனிஞ்சு போன நிலை. அந்த கனிஞ்சு போன நிலையில் நீ இருக்கேன்னா சட்டி சுட்ட நிலையில் இருக்க. இனிமே உனக்கு எதுவும் ஒட்டாது. நீ எப்படி இருக்கிறாய்? சுட்ட பழம் சுடாத பழம்ங்கிற சூப்பர்ஃபிஷியல் லெவலில் ஆரம்பித்து உள்ளே போனால் அதுக்கான பொருள் வேறு விதமாக தெரியும். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த மனசு எப்படி பக்குவப்பட வேண்டும் தெரியுமா? அந்த சம்புவின் தியானம் இங்கே பட்டுதுன்னு சொன்னால் இதில் பக்தி லதைகள் தோன்றும். அந்த பக்தி லதைகளில் புண்ணியம் அப்படியே துளிர்விடும். அந்த புண்ணியம் துளிர்விட இந்த பக்கத்தில் நல்ல குணங்களெல்லாம் தோன்றும். அந்த நல்ல குணங்கள் சின்ன 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 அரும்புகளாக வர அதுக்கப்புறம் மலர் தோன்றும். அந்த மலர் தோன்றி அது காயாகி கனிந்து எப்படிப்பட்ட கனி? அது நல்ல கனியாக, ஞான கனியாக, ஞானானந்த மகரம் செறிந்த கனியாக சம்வித் பலாப்யு உன்னதீஹி. இந்த ஆன்மா நல்ல பழமாக, நல்ல கனியாக, கனிந்த கனியாக அப்படியே கனிந்து போய்விடும். அதுக்கப்புறம் இதுக்கு எந்த பிடிமானமும் இருக்காது. அந்த பிடிமானம் இல்லாத நிலையை கொண்டு வரக்கூடியது எதுன்னு கேட்டால் சம்புவின் தியானம். சம்புவை தியானம் செய்தால் அந்த தியானம் பண்ணினா, இப்போ கடைசியில் எங்கே கொண்டு நிறுத்துகிறார் பாருங்கள். பகவானை தியானம் பண்ணினா பகவானுடைய பெருமையை மனசில் நினச்சா நாம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். குப்பை கூளத்தெல்லாம் அதுவே எடுத்துரும். நல்ல விஷயங்களை எல்லாம் அதுவே வளரச் செய்துவிடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மனசை ஹம்சமாக பார்க்கிறார். மறுபடியும் அதை ஹம்சமாகவே பார்க்கிறார். நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாத்தாஸ்ரயம் ஸ்வச்சம் ஸ்வத்விஜ சேவிதம் கலுஷ்ஹிருத சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்யான சரோவரம் விரஜ மனோஹம்சவதம்சஸ்திரம் கிம் சூத்ராஸ்ரய பல்வல பிரமண சம்ஜாதஸ்ரமம் பிராப்யசி. இப்போ முன்னால் மனசை ஹம்சம்னு சொன்னாரே, இப்போ மறுபடியும் சொல்கிறாரே அப்படின்னா, அவர் ஒரு ஸ்லோகம் பாடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஹம்சம் கொஞ்சம் வேற எங்கேயோ போகணும்னு முயற்சி பண்ணியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ வேறு எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், உனக்கு ஒரு சரோவரம் வேணும், அவ்வளவுதானே. ஹம்சத்துக்கு என்ன நீர்நிலை வேணும்? ஹம்சம் அந்த சரோவரத்திலேயே, ஏரி குளம் குட்டை இருந்ததுன்னா ஹம்சம் அந்த குளத்திலேயே சுற்றி வரும். உனக்கு நீர்நிலை வேணும், அவ்வளவுதானே. நான் உனக்கு ஒரு சரோவரத்தை காட்டுகிறேன். சம்பு தியான சரோவரம். சம்புவை தியானிக்கக்கூடிய சரோவரம் இருக்கே, அந்த சரோவரத்தில் நீ எப்போதும் சஞ்சாரம் செய்து கொண்டிரு. உனக்கு வேறு குளம்லாம் வேண்டாம், வேறு பொய்கைலாம் வேண்டாம், கவலைப்படாத. நான் ஒரு நல்ல பொய்கையை உனக்கு காட்டுகிறேன். நித்யானந்த ரசாலயம். எப்போதும் பரம ஆனந்தத்தை, சிவானந்தத்தை நீர் என்று கொண்டிருக்கிற அங்கே இருக்கிற அந்த குளம், அவர் காட்டக்கூடிய ஒரு சரோவரம். அந்த சரோவரத்தில் எது தண்ணீராக இருக்கிறதுனா நித்யானந்த ரசம். சிவானந்தம்ங்கிற ரசம் இருக்கே, சிவபெருமானுடைய அந்த ஆனந்தம் இருக்கே, அதுதான் அங்கே நீராக இருக்கிறது. ஸ்வாந்த அம்புஜாத்தாஸ்ரயம். சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாத்தா ஸ்வயம் ஸ்வச்சம். எந்த இடத்தில் நல்ல முனிவர்களுடைய இதயம் என்கிற தாமரை இருக்கிறதோ, ஸ்வாந்த அம்புஜா அந்த முனிவர்களுடைய இதயத்தாமரை. அப்போ இந்த குளம், நாம் ஒரு குளத்தை கற்பனை பண்ணோன்னா அந்த குளத்தில் தண்ணீர் இருக்குது. என்ன தண்ணீர்னு கேட்டால் சிவானந்தம்ங்கிற தண்ணீர். அந்த குளத்தில் நிறைய தாமரைகள் இருக்குது. இந்த தாமரைகள்லாம் என்னன்னு கேட்டால் முனிவர்களுடைய இதயத்தாமரைகள். அது மாத்திரமில்லை, ஸ்வத்விஜ சேவிதம். இந்த இடத்தில் மற்ற அன்னப்பறவைகள். யார் அன்னப்பறவைகள்னு கேட்டால் மற்ற அந்தணர்களெல்லாம் த்விஜர்கள்,
பகவானை நினைக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல அந்தணர்கள்னு அவர் சொல்கிறதுனால he is not meaning a particular community. What he means is அந்த பரம்பொருளை உள்ளத்தில் தேக்கியவர்கள், அதனால் அந்தணர்களாக த்விஜர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து இந்த குளத்தில் அவர்களும் அன்னங்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சத்விஜ சேவிதம் கலுஷ் ஹிருத சத்வாசனா விஷ்கிருதம். கலுஷ் ஹிருத பாவம் இருக்கே, கலுஷ்ன பாவம், அந்த பாவங்களெல்லாம் போய்விட்டதனால் நிர்மலமாக இருக்கக்கூடிய, பாவங்களெல்லாம் போய்விட்ட நிர்மலமாக இருக்கக்கூடிய, துகள்களெல்லாம் போய்விட்ட, எந்த துகள்களும் இல்லை. சத் வாசனா விஷ்கிருதம் நல்ல வாசனை நிரம்பியதாக, அன்னப்பறவைகளால் சேவிக்கப்பட்ட, அந்தணர்கள் என்கிற அன்னப்பறவைகளால் சேவிக்கப்பட்ட. இப்போ இந்த குளத்தில் வந்து மூழ்கினா என்ன கிடைக்கும்னா, நம்முடைய கலுஷ் எல்லாம் போய்விடும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். கலுஷ் ஹிருத அதையெல்லாம் எடுத்துவிடும். சரி, இந்த இடத்துல சத் வாசனா விஷ்கிருதம், இங்கே புண்ணியம், சத் வாசனைங்கிற அந்த நல்ல நறுமணம் இங்கே அப்படியே பரிமளிக்கிறது, புண்ணியம் இங்கே பரிமளிக்கிறது. இது எந்த இடம் தெரியுமா? சம்பு தியான ஸ்வரோவரம். இப்போ திருப்பி எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தோன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு கரெக்டாக வந்து உட்காரும். ஒரு பெரிய பொய்கை, அந்த பொய்கையில் நல்ல நீர், அது எந்த நீர்? சிவானந்தம்ங்கிற நீர். அந்த நீரில் தாமரைகள்லாம் பூத்துருக்கு, முனிவர்களுடைய இதயங்கள்ங்கிற தாமரைகள். அந்த தாமரைகள் இருக்கக்கூடிய இடத்துல மற்ற அன்னப்பறவைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. மற்ற அன்னப்பறவைகளும் வேத அத்தியனம் செய்யக்கூடியவர்கள். இந்த பொய்கையில் நான் காலை வச்சு மூழ்கினேன்னு சொன்னால் என்னுடைய பாவம் போய்விடும், கலுஷ்கிருதம். சரி, இந்த பொய்கையில் நான் நீராடினேன்னு சொன்னால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும், சத்வாசனா விஷ்கிருதம். அப்படி இருக்கிற இந்த பொய்கையில் ஹம்ச அவதம்ச ஸ்திரம், இந்த பொய்கையில் நீ தங்கிவிடு. விரஜ மனோ ஹம்ச வதம்ச ஸ்திரம். மனோ ஹம்ச வதம்ச, மனோ ஹம்ச அவதம்ச. அவதம்சனா சம்திங் டு டூ வித் த கிங், அரசரோடு. அப்போ ஹம்ச அவதம்ச, அவதம்ச ஹம்ச அப்படின்னா பெரிய ராஜஹம்சமாக இருக்கக்கூடிய மனசே நீ இந்த பொய்கையில் தங்கிவிடு. மனோ ஹம்ச அவதம்ச விரஜ ஸ்திரம், இங்கேயே ஸ்திரமாக தங்கிவிடு. வேறு இடத்துக்கெல்லாம் என்னத்துக்கு சுத்தர? கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சம்ஜாத சிரமம் பிராப்யசி. என்னத்துக்காக இவ்வளோ அற்புதமான ஒரு பொய்கை இங்கே இருக்கிறச்சே, ஒரு அழகான நல்ல தூய்மையாக இருக்கிற ஒரு சரோவரம் இங்கே இருக்கிறச்சே, நீ எந்தெந்த தண்ணியவோ தேடிண்டு எங்கேயோ போய் தண்ணி எங்கே இருக்குதுன்னு என்னத்துக்காக தேடுகிறாய்? உனக்கு எதற்கு? அதற்கான சிரமம், சம்ஜாத்த சிரமம், எங்கெங்கேயோ போகக்கூடிய அந்த சிரமம் உனக்கு எதற்காக? பிரமண சுற்றி வரியே, எங்கேயோ போகிறதுக்காக சுற்றி வரியே, அங்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சரோவரத்தில், இந்த பொய்கையில் தங்கிவிடுன்னு அந்த மனஹம்சத்திற்கு ஒரு லகான் போட்டு இங்கேயே தங்க வைக்கிறார். இந்த மனஹம்சம் பக்தி பெண்களோடு இருக்க வேண்டும். இந்த மனஹம்சம் சிவன் என்கிற அந்த பொய்கையில் இருக்க வேண்டும்னு இந்த மனத்திற்கு வழிகாட்டுகிறார். ஆச்சாரியர்னு சொன்னாலே நாம் என்ன பண்ண வேண்டும்னு நமக்கு வழிகாட்டக்கூடியவர் தான். ஆசான் என்ன பண்ணுவார்? நம்ம கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறார். நம்ம கையை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அழைத்து கொண்டே போய், இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறாரேன்னா நாம் அப்படி தானே கேள்வி கேட்போம். ஹம்சம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? பக்தி பெண்களோடு இருன்னு சொன்னார் முந்தின ஸ்லோகத்தில். ஆச்சாரியரே, ஹம்சம்னா அது தண்ணியில் தானே சுற்றும், நீங்கள் தண்ணியை பற்றியே சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா? இந்த கேள்வி வரும்னு தெரிஞ்சு அடுத்த ஸ்லோகத்திலேயே பொய்கையில் இந்த ஹம்சம் இருக்கட்டும், நீ வேறு இடத்துக்கெல்லாம் போகாத. ஒரு குழந்தையை எப்படி தாய் கையை பிடித்து அழைத்து கொண்டு போவாளோ, அப்படி சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போகிற ஆச்சாரியர் நமக்கும் இதற்கெல்லாம் வழிகாட்டுகிறார். அவர் போட்டிருக்கிற பாதை, அவர் காட்டுகிற வழி, அந்த வழியில் தொடர்ந்து நாளையும் நடப்போம் என்பதை நினைவுபடுத்தி
இப்போதைக்கு நிறைவு செய்யலாம். ஆச்சாரியரின் அருளும் சிவப்பரம்பொருளின் அருளும் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.